அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நட்சத்திரங்கள் வரிசையில் 7வது இடத்தில் அமைந்துள்ளது புனர்பூசம் நட்சத்திரம். விஷ்ணு பகவான் ராமனாக அவதரித்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இதனால இந்த நட்சத்திரத்திற்கு கூடுதல் சிறப்பு. விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் அப்படிங்கிற பேரே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார். இந்த நட்சத்திரத்துடைய 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் 4ஆம் பாதம் கடக ராசியிலும் உள்ளது. இப்போது இந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் எல்லோரிடமும் நட்புடன் பழகும் குணமும் பொய் பேசாத குணமும் நல்ல வாக்கு வன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நன்றி மறக்காதவர்களாக இருப்பார்கள். இவர்களது ஒளிவு மலிவற்ற வெளிப்படையான குணம் மற்றவர்களிடையே நன்மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். சாதுவான குணமும் கருணை மற்றும் அன்பான செயல்கள் தோற்றப்பொழிவு பெறுவார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். பழமையான விஷயங்களில் நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத குணமும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் தன்மானம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவரை பார்த்த உடனேயே அவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்திலும் அனுபவ அறிவை கொண்டே செயலாற்றுவார்கள் அல்லது செயல்படுவார்கள். மற்றவர்களை எளிதில் நம்பவே மாட்டார்கள். ஏட்டறிவு எழுத்தறிவு இவற்றை காட்டிலும் நிறைந்த அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் அவர்களுக்கு கிடைக்கப்படும் தோல்வியை ஒரு அனுபவமாக எண்ணுபவர்கள். அனுபவ அறிவை அதிக அளவில் பெற்றிருப்பார்கள். அரசு பணியை விட தனியார் துறைகளில் அதிகம் பணியாற்றுபவர்களாக இருப்பார்கள். ஆசிரியர், எழுத்தாளர், நடிகர், மருத்துவம் போன்ற துறைகளில் ஈடுபட்டு புகழடைவார்கள். எந்த வேலையையும் தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். அதை எளிதில் கற்றுக்கொள்ளும் ஆற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள். யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு பலரை வழிநடத்தும் ஆற்றல் மிக்கவர்கள். இவர்கள் பெரிய டீம் லீடரா இருப்பாங்க. பெரிய 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 இடத்துல எல்லாம் டீம் லீடரா இருப்பாங்க. மற்றவர்களை வழிநடத்தும் ஒரு ஆசானாக இருப்பாங்க. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், பைனான்ஸ் போன்ற துறைகளிலும் வங்கி, வர்த்தக துறை, நிதித்துறை, மதம் சார்ந்த கல்வித்துறை போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள். இவர்கள் பொதுவாகவே மற்றவர்களுக்கு கீழ் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள். இவர்கள் உயர் பதவிகளை வகிக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த பதவிகளில் அதிக அளவில் இருப்பார்கள். இவர்களுக்கு காதல் அமைப்பு இருந்தாலும் கூட பெற்றோர்களுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தங்களது காதலை தியாகம் செய்பவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். தன்னுடைய உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். சிக்கனமான குணத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட மனைவி பிள்ளைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். எவ்வளவு பணமா இருந்தாலும் அதில் செலவு செய்வார்கள். ஆனால் மற்ற விஷயங்களில் தனக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களில் சிக்கனம் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வார்கள். இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சிலருக்கு சிறு வயதிலேயே முடக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் வரலாம். நுரையீரல் பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகமான இனிப்பு வகைகளை அடிக்கடி உண்பதால் சர்க்கரை நோய்கள் தாக்கும் அபாயம் ஏற்படலாம். அடுத்ததாக இந்த நட்சத்திரக்காரர்களுடைய குணநலங்களை பற்றி பார்க்கலாம். இந்த 2 ராசிகளில் இடம்பெறுகின்ற, அதாவது மிதுனம், மீன ராசிகளில் இடம்பெறுகின்ற புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்களை பற்றி பார்க்கலாம். நேர்மையும் ஒழுக்கமும் கொண்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். பொய் பேசுவது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொய் பேசுபவர்களை எளிதில் மன்னிக்கவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவர்கள் இவர்கள். உண்மையை பேசுவதால் தனக்கு எந்த பலனும் இல்லை என்றாலும் கூட உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள். தனக்கு எந்த பலனும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட உண்மையை மட்டும்தான் சொல்லுவார்கள். உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள். அப்படிப்பட்ட மேலான குணம் படைத்தவர்கள். எந்த காரியத்தையும் அன்பால் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள். சிக்கனவாதியாக இருப்பார்கள். நான் முன்பு கூறியதை போல இவர்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். எப்போதும் பேச்சில் சாதுரியம் நிறைந்திருக்கும். பால், நெய், தயிர் போன்ற பால் தொடர்பான உணவுப் பொருட்களை விரும்பி சாப்பிடுவார்கள். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடும் ஒரு சிலர் ஆன்மீக குருவாகவும் இருப்பார்கள். கோபமானாலும் சரி, அன்பானாலும் சரி உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள். தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பவர்கள். ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களை அதுல இருந்து மாத்தவே முடியாது. உறுதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை படைத்தவர்கள் இவர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே தன்னம்பிக்கை படைத்தவர்கள். தான் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து மாறவே மாட்டார்கள். அதை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையோடு செயல்படுபவர்கள். தன் மனதிற்கும் சுயமரியாதைக்கும் பங்கம் வந்துவிட்டால் பொங்கி எழுந்து விடுவார்கள். தன்னுடைய மனதிற்கும் சுயமரியாதைக்கும் பங்கம் வந்துவிட்டால் அவர்களுடைய இன்னொரு முகத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு குணம் படைத்தவர்கள் இவர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படி ஒரு குணம் படைத்தவர்கள். பிறரை ஏமாற்றி பிழைக்கும் காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இலவசங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். இலவசமாக ஏதாச்சும் பொருள் கிடைச்சதுன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் அடைவார்கள். முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வார்கள். எதையும் எதிர்பார்த்து வாழ மாட்டார்கள்.
மாட்டார்கள். மற்றவர்கள் தனக்கு இதை செய்வார்கள் அப்படின்னு எதையுமே எதிர்பார்த்து வாழ மாட்டார்கள். தன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வார்கள். அன்னதானம் வழங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள். பேச்சு திறமையால் காரியங்களை சுலபமாக சாதித்துக் கொள்வார்கள். இவர்கள் பொதுவாகவே பேச்சு திறமை மிக்கவர்கள். ஒருத்தரை பார்த்த உடனேயே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை யூகித்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். சரியா கணிச்சிருவாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கறத சரியா கணிச்சிருவாங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். நேர்மையும் ஒழுக்கத்தையும் கொண்டவர்கள் என்பதால் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். தங்களது குடும்பத்தினரின் தேவைகளை அவர்கள் கூறாமலேயே யூகித்து செயல்படுவார்கள். குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வார்கள். இவர்களுடைய குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவார்கள். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களில் பல பேர் காதல் என்ற பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். அப்படியே சில பேர் காதல் வயப்பட்டாலும் குடும்பமா காதலா என்று வந்தால் காதலை தியாகம் செய்து விடுவார்கள். கல்வி அறிவை விட தங்களது அனுபவ அறிவை கொண்டே பல சாதனைகளை புரிபவர்களாக இருப்பார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அழகான அன்பான வாழ்க்கை துணை அமையும். பெண் குழந்தை என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம். இவர்கள் பொதுவாகவே பெண் தெய்வங்களையே அதிகம் விரும்பி வழிபடுவார்கள். அரசு பணிகளை விட தனியார் துறைகளில் அதிகம் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய குணங்களை பாதம் வாயிலாக பார்க்கலாம். அதாவது 1, 2, 3, 4 பாதங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக புனர்பூச நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தை பற்றி பார்க்கலாம். இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் முதல் பாதத்தை ஆட்சி செய்கிறார். இதனால் இவர்களில் பலர் பொதுவாக கூட்டு குடும்பமாக வாழ விரும்புபவர்கள். தாயார் மீது அதிகம் பாசம் இருக்கும் இவர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதில் ஆர்வமும் திறமையும் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களிடம் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். தந்தை வழி உறவு மூலம் தக்க சமயங்களில் உதவி கிடைக்கும் இவர்களுக்கு. இவர்கள் பூர்வீக சொத்துக்களை காப்பாற்றுவதில் முனைப்பு காட்டுவார்கள். மருத்துவம், சட்டம் போன்ற துறைகளில் சாதனை புரிந்து பிரபலமடைவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 2ஆம் பாதத்தை சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் இவர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் காணப்படுவார்கள். மற்றவர்களிடம் அன்புடன் பழகும் சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிரியை கூட கண்ணியமாக நடத்துவார்கள். சொகுசான வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள். சொகுசான வாழ்க்கையை வாழ்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். பல்வேறு வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பார்கள். இந்த பாதத்தில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுகின்றன. அடுத்ததாக புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 3ஆம் பாதத்தை புதன் பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் இவர்கள் செயல் வீரர்களாக இருப்பார்கள். எதையும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, டக்குன்னு செயல் இறங்கிடுவாங்க. செயல் வீரர்களாக இருப்பார்கள். எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களிடம். கதை, கவிதை எழுதுவதில் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்பவர்கள். அனுபவ அறிவு நன்றாக கை கொடுக்கும் இவர்களுக்கு. சிறந்த ஆலோசகர்களாகவும் மற்றவர்களுக்கு தாமாக முன்வந்து உதவுபவர்களாகவும் விளங்குவார்கள். பணியின் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். சுயநலவாதிகளை இவர்கள் விரும்பவே மாட்டார்கள். போதும் என்ற மனம் இல்லாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். இயற்கையை நேசிப்பவர்கள் இவர்கள். இவர்களில் பெரும்பாலானோர் இயற்கையை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள். மேலும் இயற்கையான ஒரு இடத்தில் தான் இவர்கள் வசித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்தது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 4ஆம் பாதம் கடக ராசியில் வருவதால் இதை மனோகாரகனான சந்திர பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் இவர்கள் கற்பனை வளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தெய்வீக வழிபாட்டில் ஆர்வமும் பல புண்ணிய பயணங்களையும் மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மலையை போன்ற மனம் படைத்தவர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். மற்றவர்களை கவரும் முகத்தோற்றத்தையும் உடல் பொலிவையும் பெற்றிருப்பார்கள். தான தர்மங்களில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கடின உழைப்பின் வாயிலாக செல்வங்களை சேர்ப்பார்கள். பிறரை மதித்து நடந்து கொள்பவர்கள். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். வெளிநாடு சென்று செல்வங்களை சேமித்து குடும்பத்திற்கு அனுப்புவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இது போன்ற இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். மிக மிக அற்புதமான குணம் படைத்தவர்கள். நல்ல எண்ணங்களால் தன் மனதை நிரப்பிக் கொண்டவர்கள். எடுக்கும் காரியத்தில் வெற்றி பெறுவர்கள். இது போன்று கூறிக்கொண்டே போகலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.